வணக்கம் மக்களே. உங்களுக்கு ஆக்சுவலா தெரியுமா, சென்னையில இருக்கிற பாப்புலேஷனும் நியூயார்க் சிட்டி பாப்புலேஷனும் ஆல்மோஸ்ட் சேம். நியூயார்க்ல கிட்டத்தட்ட 86 லட்சம் மக்கள் இருக்காங்க. சென்னையில 85 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க? நியூயார்க்ல அந்த ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 778 ஸ்கொயர் கிலோமீட்டர். சென்னையில இருக்கிறது ஜஸ்ட் 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது அதே பாப்புலேஷனை சென்னையில பாதி லேண்ட் ஏரியாக்குள்ள மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் சென்னையை கிளீனா வச்சுக்கிறது ஒரு உலகத்திலே ஒரு டஃபஸ்டான சானிடேஷன் ஜாப்ல ஒன்று. டெய்லி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் 15 ஜோன்ல இருந்து 5000 டன்னுக்கு மேல கார்பேஜ் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ஷன் முடிஞ்சதும் சிட்டியில ரெண்டு பார்ட்ஸ் டிவைட் பண்ணிடுவாங்க. இது எப்படின்னா, நார்த் அண்ட் சென்ட்ரல் சென்னை கொடங்கியூர் டம்ப் யார்டில் போய் அந்த கார்பேஜை டம்ப் பண்ணுவாங்க. சவுத் சென்னையில் கலெக்ட் ஆகிற வேஸ்ட் எல்லாம் பெருங்குடி டம்ப் யார்டுக்கு போகும். இந்த ரெண்டு டம்ப் யார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லட்சக்கணக்கான லெகசி வேஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. அது கூட இப்போ இந்த டெய்லி யூஸ் பண்றதுல வர கார்பேஜ் மேனேஜ் பண்ண எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் குளோபலா கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணலாம். எப்படின்னா, பாப்புலேஷன் பார்த்தா சென்னை, நியூயார்க், லண்டன் ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சில் இருக்கு. ஆனா சென்னை ப்ரொடியூஸ் பண்ற கார்பேஜ் நியூயார்க், லண்டன் கம்பேர் பண்றதுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு 50% இன்னும் கம்மியா தான் இருக்கு. அப்போ சென்னைக்கு இது ஈஸியா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலி கிடையாதுங்க. ஏன்னா சென்னைக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், அதாவது இடைவெளி. அதே பாப்புலேஷனை ரொம்ப சின்ன ஏரியாக்குள்ள மேனேஜ் பண்றதால சென்னைக்கு கிட்டத்தட்ட 19,000 சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறது. அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 44 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறது. இப்போ இதை லண்டன், நியூயார்க்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 to 8 ஒர்க்கர்ஸ் இருந்தா போறோம். 4 to 8 ஒர்க்கர்ஸ் இருந்தா அந்த ஒரு ஸ்கொயர் மீட்டர் தான் அவங்க கிளீனா வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஏஷியால இருக்கிற சிட்டிஸ் ஜகார்ட்டா இந்தோனேஷியாலையும், சோல் கொரியாவும் பாத்தீங்கன்னா அவங்களும் பயங்கரமா ஆட்டோமேஷன் பண்ணி பயங்கரமா இது கம்மியான ஒர்க்கர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அப்போ சென்னையும் அதே மாதிரி ஆட்டோமேட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, அதுதானே? ஆனா ஆன்சர் அவ்வளவு சிம்பிள் கிடையாதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற பல ஓல்டு ஸ்ட்ரீட்ஸ் ரொம்ப நேரோ. பெரிய கார்பேஜ் ட்ரக்ஸ்லாம் உள்ள போகவே முடியாது. செகண்ட் பாத்தீங்கன்னா சோர்ஸ் செக்ரிகேஷன் இன்னும் ஃபுல்லா நடக்கல. மிக்ஸ்டு கார்பேஜ் ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப கஷ்டம். மூணாவது, லோக்கல் ப்ராசஸிங் சென்டர்ஸ் குறைஞ்சதுனால வேஸ்ட் ரொம்ப தூரம் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா சென்னை கார்பேஜ்ல வெட் ஃபுட் வேஸ்ட் ரொம்ப அதிகம். அதனால மிஷின்ஸ் ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த சிஸ்டத்தை நம்பி 19,000 ஒர்க்கர்ஸோட லைவ்லிஹுட் டிபெண்ட் ஆயிருக்கு. ஒரே நாளில் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணினா அவங்க எங்கே போவாங்க, ரைட்? ஸோ அதனால தான் சென்னைக்கு பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட்டாக பிளைண்டாக காப்பி பண்ணுறது கிடையாதுங்க. மக்களும் வேணும், மிஷின்ஸும் வேணும். ஸ்ட்ரீட் கலெக்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் வேணும். டம்ப் யார்ட்ஸில் அட்வான்ஸ் மெக்கனைசேஷன் அண்ட் பயோ மைனிங் வேணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆட்டோமேட் பண்ணணுமா, இல்லை இந்த ஹைபிரிட் மிக்ஸ்டு மாடல் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.